அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஃபினான்ஸ் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைய நியூஸ் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் நியூஸ் நம்பர் 12 அண்ட் எல்லாம் ஐபிஎல்ல பிஸியா இருந்திருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போறதுக்கு ட்ரை பண்ணி தான் சுட சுட இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் நிஃப்டி அதாவது ஓவரால் மார்க்கெட்டே கொஞ்சமா பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தோம், தொடர்ந்து 3 மாசம் நெகட்டிவ்ல இருக்கு. தொடர்ந்து 4 மாசம் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த மார்ச் மாதம் அதுவும் குறிப்பா எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் மாறுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதற்கேற்பவே ஸ்லைட்டா மாறியிருக்கு. நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும் இந்த வாரம் ஃபுல்லாவே நல்ல பாசிட்டிவா தான் வந்து இருந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டா பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும். அதில இன் பிட்வீன்லேயே 18ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1400 கோடி எஃப்ஐஐஸ் வாங்கிட்டாங்கோ. அவ்வளோதான் எஃப்ஐஐஸ் இனிமேட் இந்தியால வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேட் மார்க்கெட் ஏற போகுது அப்படின்றது போல நெறைய பேர் வந்து அன்னைக்கே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் உண்மை நிலவரம் என்னன்னா, அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவ திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 1400 கோடிலாம் வந்து கிடையாது. வெறும் 700 கோடி ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது போல டேட்டா ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு. அது ஒரு சில கிளிட்ச், ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால என்எஸ்சில வந்து டேட்டா வந்து மிஸ்ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம ஃபைனலா பார்க்கும்போது டேட்டா எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் 18ஆம் தேதி ஆக்சுவலி பையிங் தான் பண்ணியிருக்காங்க. பட் 1500 கோடி கிடையாது, 700 கோடிக்கு. 19ஆம் தேதி 1000 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 20, 21 எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் வந்து போயிருக்கு. அதுவும் வந்து 21ஆம் தேதி எல்லாம் 7400 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறதா எஃப்ஐஎஸ் கிட்ட இருந்து டேட்டாஸ் வந்து இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 17ஆம் தேதி ஏன் இந்த அளவுக்கு செல்லிங் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு இன்னொரு சைட் ஆஃப் டேட்டா வந்து இருக்கு. அன்னைக்கு லாக்இன் பீரியட் உடைய ஓப்பனிங்ஸ் வந்து இருந்தது. அதாவது ப்ரீ ஐபிஓக்கு வந்த கம்பெனிஸ் ப்ரீ ஐபிஓல யாராச்சும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க தமிழ் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனில நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க. நாம வந்து அடுத்த மாசம் வந்து ஐபிஓல வரோம் அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே விற்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் குடுப்பாங்க லாக்இன் பீரியட். அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சு அந்த நாளுக்கு அப்புறமா தான் நீங்க விற்க முடியும். அந்த மாரி ஒரு சில கம்பெனிஸ்க்கு 17ஆம் தேதி வந்து இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து ஆஃப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு 17ஆம் தேதி 4000 கோடி ரூபாய்க்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய நாட்கள் வரக்கூடிய நாட்கள்லயுமே நிறைய ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக்இன் பீரியட் வந்து முடியும். ஸோ அப்பயுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து செல்லிங் வந்து பார்ப்பீங்க. சரி அப்போ ஏன் இப்போ 20, 21லாம் வந்து இந்த அளவுக்கு பையிங் வந்திருக்கு? அதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான மெயினான ரீசன் அப்படின்றது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல $1.4 பில்லியன் இருந்து $1.6 பில்லியன் இன்ஃப்ளோ வந்து வரப்போறதா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. எஃப்டிஎஸ்சி உடைய ரீபேலன்சிங் மூலமாக அமௌண்ட் இன்ஃப்ளோ ஆகுன்றது போல சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே குறிப்பா எந்தெந்த கம்பெனியில் இன்ஃப்ளோ இருக்க போகுது, எந்தெந்த கம்பெனியில் அவுட்ஃப்ளோ இருக்க போகுதுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திராலாம் இன்ஃப்ளோ இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் போன்ற ஒரு சில கம்பெனிகள்லாம் அவுட்ஃப்ளோ இருக்க போகுது அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இவங்க இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க இண்டெக்ஸ்ல வந்து வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அப்படி இந்த இண்டெக்ஸ்லேருந்து இது இவ்வளோ இன்ஃப்ளோ வந்து வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவாக வந்து திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் மற்ற இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவை நோக்கி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சமாக அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இருந்திருக்கும். ப்ளஸ் ஸ்பெஷலி இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்ஃப்ளோ கொஞ்சமாக வர ஆரம்பிச்ச உடனே அந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லாவே ஏறி இருக்கும். சரி அப்போ இந்திய ரூபாய் டாலருக்கு நிகராக எப்படா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு சொல்கிறதா இல்லை டாலர் வீக் ஆயிருக்குன்னு சொல்கிறதா? ஏன்னா முன்ன ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, அதில் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, டாலர் தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு, ரூபாயெல்லாம் வீழ்ச்சி அடையலைன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது ரூபாய் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறதா இல்லை டாலர் வீழ்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. யாராச்சும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் முன்ன டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ டாலர் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரூபாயின் மதிப்பு வந்து கொஞ்சமாக பெட்டராக இருக்குது, கொஞ்சமாக ஸ்லைட்லி அரௌண்ட் 86 ருபீஸ். அதே போல் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக 10 இயர் பாண்ட் ஈல்டும் யூஎஸ்டி எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் சைட் வேஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கோல்டை பற்றி நான் சொல்லவே வேணாம், ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீக்கில் நல்லாவே ஏறிச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இறங்கிருக்கு, கொஞ்சமாக தான் இறங்கிருக்கு. நம்ம போன வாரம் சொன்னதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ருபீஸ் வந்து ஏறி தான் இருக்குது. அண்ட் சில்வருடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி தான் வந்து இருக்கு. திஸ் இஸ் நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், டிஸ்க்ளைமர். நம்ம ஓகேவா, இது ஒரு நல்ல தெரிஞ்சுக்கோங்க, நான் செபி ரிஜிஸ்டர் வந்து கிடையாது. பட் இன்னொரு கூடுதலான இன்ஃபோ என்னன்னா, நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ சில்வரையுமே கொஞ்சம் உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா என்னன்னு வந்து பாருங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் சில்வர்லையும் ஒரு பெரிய ஹைப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீக் எந்தெந்த செக்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நமக்கு டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, மீடியா, எனர்ஜி, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க்ஸ் இதுதான் பயங்கரமாக ஏறி இருக்கு. அண்ட் மற்ற எல்லா இண்டெக்ஸுமே எல்லா செக்டாருமே நல்லா ஏறி தான் இருக்கு. அண்ட் பாஸ்ட் 1 மந்த் டேட்டாவில் ஜஸ்ட் ஐடி மட்டும் தான் செம்மையாக அடிச்சிருக்கு, மற்றதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட் 3 மந்த்ஸ், லாஸ்ட் 1 இயரும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
அண்ட் நம்மளுடைய ஃபினான்ஸ் நியூஸுடைய முதல் நியூஸ் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். சம்பிரதாயப்படி திஸ் இஸ் ட்ரம்ப் நியூஸ். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது தான். சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா எங்களுடைய நட்பு நாடு தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்க எங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க. ஸோ நாங்களும் அவங்களுக்கு அதிகமாக வந்து டேக்ஸ் போடுவோம். நாங்கள் வந்து இந்தியா கூட நல்ல நட்பில் தான் வந்து இருக்கோம். என்ன தான் பேசினாலும் உட்காந்து இன்னும் கொஞ்சம் பேசணும். பட் ஸ்டில் எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து நாங்கள் வரி அதிகமாக போடுவோம் அப்படின்றத போல் வந்து சொல்லியிருக்காரு. பட் மார்க்கெட்டுக்கு இது ரியாக்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா பழகி போச்சு. இவர் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து தள்ளி போடுவார். ஸோ என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்றது போல் ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, கரெக்ட் ட்ரம்ப்போட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்கிறீங்க. நான் செய்கிற விஷயத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய காசை விட நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பே பண்ணுற காசு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கோவம் வரும்ல. அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் சொல்கிறாரு. இது நியாயமான விஷயம் தான். பட் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஏன்னா இவர் இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்குறேன். ஏன்னா இதுக்கு பண்ணி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணும்போதாக இருக்கட்டும், அமெரிக்கா வந்து இங்கே ஏற்றுமதி பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லாமே டாலரில் மட்டும் தான் ட்ரேடிங் நடக்குது. இப்போ இவர் சொல்கிற கணக்கு வச்சுக்கிட்டா, நீங்கள் எங்ககிட்ட வாங்கினா ருப்பி கொடுத்து வாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தா டாலர் கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஒத்துப்பாங்களா? அது மட்டும் முடியாது. ஏன்னா அது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கமோடிட்டிஸ் இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்த நண்பர்கள் யாரேனும் இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது எதனால் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் இப்போ இவர் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால இந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்தால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ஐடியா மட்டும்தான். சரி, நம்மளுடைய நியூஸ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஓலாவை பற்றி தான். இந்த ஓலா வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க போல. பல பிரச்சனைகள் இவங்களா உருவாக்குறாங்க, பல பிரச்சனைகள் தானா உருவாகுது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரி, இந்த ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேட்டா டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட டைப் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகளுக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்களே அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் அதுக்கான பேமெண்ட் வந்து அவங்க பண்ணாததுனால அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டாலும் அவங்க பேமெண்ட் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவுடைய பங்குகள் கடகடன்னு விழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ₹46.94 வரைக்கும்லாம் போயிடுச்சு. ஓலா வந்து இல்லைங்க இவங்கெல்லாம் வந்து தப்பாக பேசுகிறாங்க, நாங்கள் வந்து மேல்முறையீடு சொல்கிறோம், நாங்கள் வந்து கேஸ் போடுறோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இந்த அலிகேஷன்லாம் வந்து பொய் அப்படின்றத போல அவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இவங்க ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஒரு சப்சிடரி கம்பெனி தான், டைரக்ட் கம்பெனி கிடையாது. ப்ளஸ் இவங்க எதிர்த்து நாங்களும் வந்து பேசுவோம் செய்வோம், இவங்க வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப ஸ்டாக் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. வெறும் நியூஸாலேயே கம்பெனியை ஓட்டுறவங்க இவங்க தான் நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலா மேலே இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரியில் மட்டும் நாங்கள் 25,000 வண்டிகளுக்கு மேலே வந்து நாங்கள் வித்திருக்கோம்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலி எவ்வளோ வித்திருக்காங்கன்னு சொல்லி வாகனில் பார்க்கும்போது ஆஸ் பர் டேட்டா ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8,600 வெஹிக்கல்ஸ் மட்டும்தான். என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஆகலை, ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி பார்த்தா கூட மோர் தென் ட்ரிபிள் வர்ற மாதிரில இருக்குது. இப்போ என்ன தான் எதைத்தான் நம்புறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் வந்துருக்கு. சரி, இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இத்தனாயிரம் ஷோரூம் வச்சிருக்கிறோம், அத்தனாயிரம் ஷோரூம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்களா, அதில் 95% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே ட்ரேட் சர்டிஃபிகேஷனே இல்லாமல் தான் நடக்குது அப்படின்றது போல் இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஊர்களில் அந்த இருக்கக்கூடிய ஆர்டிஓலாம் வந்து சீஸ் பண்ணும்போது அவங்க மாட்டியிருக்காங்க கையும் காலமாக. சரி, இது வெறும் ஷோரூம் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒரு சில வண்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமே கூட வித்துட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து நிறைய ஆர்டிஓஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓலா மேலே. புனே மும்பைலலாம் 36 வெஹிக்கிள் இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடியதெல்லாம் சீஸும் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்ன இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ ஓலாலலாம் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியாலலாம் இருந்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கம்பெனியில் என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. சம்திங் பிக் இஸ் கோனா ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் மட்டும் இருக்குது. நடக்கிற நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரீசெண்டாக தான் ஆதித்ய பிர்லா குரூப்பில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அல்ட்ராடெக் மூலிமா நாங்கள் ஒயர் கம்பெனிஸ்குள்ளே வரோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் அடிச்சிருந்துச்சா. சரி, இப்போ திரும்பவும் மார்க்கெட் அதுவும் கேபிள் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி. காரணம் என்னென்னா அதானி என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் கேபிள் கம்பெனி கேபிள் மேனுஃபேக்சரிங்குள்ளே குதிக்கிறோம்ப்பா அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அதுவும் யாருக்குள்ள கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அதானியுடைய குச் கார்பர் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசிஎல் கம்பெனியும் பிரணிதா வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரணிதா எக்கோ கேபிள்ஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இவங்களுக்கு 50% பார்ட்னர்ஷிப், இவங்களுக்கு 50% பார்ட்னர்ஷிப். அண்ட் அதானி வந்து இந்த பர்டிகுலர் கேபிள் அண்ட் ஒயர் மேனுஃபேக்சரிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 75,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மார்க்கெட்டில் குதிக்க போகிறார். ஸோ இந்த கேபிள் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் எந்த மாதிரி இருக்குது, யார் லீடிங் பிளேயரில் இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் அல்ட்ராடெக் உள்ளே வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அந்த வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
மத்த நாடுகள்லாம் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியாவோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்பேரிட்டிவ்லின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அதற்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கேபினெட் கமிட்டி ரூ. 7,000 கோடி மதிப்புள்ள ஆர்ட்டிலரி கன் டீல்ஸ்க்கு அப்ரூவல் வந்து குடுத்துருக்காங்க. சரி, இதுல அவங்க என்னடா வாங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 307 அட்வான்ஸ்டு டோடு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் ATAGS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிவைஸும், அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, 327 கன் டோயிங் வெஹிக்கிள்ஸையும் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆர்மிக்காக. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யாருக்கெல்லாம் வந்து ஸ்பிளிட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஃபோர்ஜ் கிட்டத்தட்ட 60% அண்ட் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் வந்து 40%க்கான விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. 65% ஆஃப் த காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கா தான் சோர்ஸ் வந்து பண்ண போறாங்க. இது இல்லாம 54,000 கோடி ரூபாய்க்கு டிஃபென்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கும் அவங்க வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலியமாக இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1350 HP இன்ஜின்ஸ் ஃபார் T90 டேங்க்ஸ் அப்படின்றது போல ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு அவங்க ப்ரொக்யூர்மெண்ட்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிவி ஆங்கர் ஹேமந்த் காய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் 5 வருஷத்துக்கு மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, இவங்களுக்கு இப்போ நிறைய பேர் உட்காந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ப்ளஸ் இதை வந்து டிவியில் நியூஸில் உங்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேர்லையும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையுமே அந்த பங்குகளை வாங்கிட்டு நமக்கு பப்ளிக்காக சொல்லி நம்மளை வாங்க வச்சு இவங்க பணத்தை விற்று வெளியே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதான் பல இடங்களில் நடக்குது. இது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். சரி, அதுக்காக இவங்களுக்கு என்னடா தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா, செபி இவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 6.16 crore ப்ளஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12%க்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த பணத்தை வந்து வாங்க போகிறாங்க. இது இல்லாமல் 50 லட்சம் ரூபாய்க்கான ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுற வரைக்கும் 12% இன்ட்ரெஸ்டோட தான் அவங்க அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸ்லேருந்து ஈவன் யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ட்விட்டர் எங்கே யார் சொன்னாலும் எந்த பங்குகளாக இருந்தாலும் உங்களுடைய ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றின முழுமையான விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் உங்களுடைய கஷ்டப்பட்ட காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மாஸ் கன்சல்டன்சி அண்ட் மோதிலால் ஆஸ்வால் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மற்றும் 5 லட்சம் ரூபாய்க்கான ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க ஒரு சில ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் த வெஹிக்கிள் எந்த டைப் அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏப்ரல் 2025 காரணம் என்னென்னா, அவங்களுடைய இன்புட்ஸ் வருது இல்லைங்களா, அந்த பேசிக் ரா மெட்டீரியலுடைய காஸ்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனாலன்னு சொல்கிறாங்க. உலகத்தின் மிகப்பெரிய இ-காமர்ஸ் ஜாயிண்டான அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அவங்களுடைய கம்பெனியை IPOவில் கொண்டு வரதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக JP Morgan போன்ற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கடந்த 10 வருஷத்தில் மட்டும் பேங்க்ஸ் ஓவராலாக எந்த அளவுக்கான கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16.35 லட்சம் கோடி. அதுவும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எந்த அளவுக்கான கடனை வந்து இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும். 2018-20 தான் இருக்கிறதுல அதிகம் 2.36 லேக்ஸ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் 2.34, அதுக்கப்புறம் 2 லட்சம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. பட் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் இந்த இதுகிட்டே தான் வந்து தள்ளுபடி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த வேவ் ஆஃப் பண்ணக்கூடிய இந்த லோன்லாம் யார் தலையில் விழும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசிக்கவே வேணாம், நம்ம தலையில் தான். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வெளிநாட்டுக்கு ஓடி போகிறாங்களோ அவங்களுடைய கடனெல்லாம் தள்ளுபடி எப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி தான் பலவிதமான பேர் பலவிதமான கடனை வந்து பாவம் அவங்களாம் ஏழைங்க. திவாலானவங்கலாம் இப்போ புது கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களாம் ஏழைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கடன் தான் இது. காமன் பீப்புள் வாங்கக்கூடிய கடன்லாம் கிடையாது. ஸோ மாருதி சுசுகியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெஹிக்கிள்ஸுடைய ப்ரைஸிங்கை 4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப் டு டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிள் ஏப்ரல் மாதத்திலிருந்து. இதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் வந்து ஏறதுனால தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதற்கு உண்டாய் மற்றும் கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் விலை ஏற்றுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்றது போல சொல்லியிருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து அவங்க ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் மாருதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை ஜனவரி மாதத்துலேருந்தே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது 3rd டைம். அடுத்ததாக மார்ச் 26ஆம் தேதி டிவிஎஸ் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹10 per ஷேர். ஓகேங்களா. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் DGTR அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 12%க்கான ப்ரொவிஷனல் சேஃப்கார்ட் டியூட்டியை வந்து 200 நாளுக்கு ஒரு சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் வந்து போட்டிருக்காங்க. யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து இந்த ஸ்டீல் மேலெலாம் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி 25% ஏற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க 12% ஏற்றிருக்காங்க. ஸோ 12% கேட்டு, அதாவது 25% கேட்டு 12% தான் ஏற்றிருக்காங்கன்றதுல சின்னதாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்றாலுமே, இந்த 12% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டன்னுக்கு
ரூ. 5,500 வரைக்கும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக லோக்கல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர் டன்னுக்கு ரூ. 2,000லேருந்து ரூ. 2,500 வரைக்கும் இன்கிரீஸ் பண்றதுக்கான சான்ஸுமே இருக்கு. ஸோ இந்த இன்கிரீஸ் எல்லாம் இங்க ஆயிடுச்சு அப்படின்னா, இத பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு சில செக்டார்ஸ் உடைய பிரைசிங்கும், அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உடைய பிரைசிங்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, SAIL இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து இருக்காங்க. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சூமர் கூட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல வந்து இருக்காங்க. JSW ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமோட்டிவ், எனர்ஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். டாடா மோட்டார்ஸ் அண்ட் மாருதியுடைய பிரைசிங் எல்லாம் கொஞ்சமா ஏத்துறதுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்த லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்றதா, யூடியூப் சேனல்னு சொல்றதா, அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள், அந்த மாதிரி இருந்த ஒரு சேனல், அந்த மாதிரி இருந்த ஒரு கம்பெனி, இருக்கிற ஒரு கம்பெனி, இவங்க சீக்கிரமா இந்தியாவில் IPO கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் ₹4,600 கோடி. ஒரு எஜுகேஷனல் சேனல் இந்த அளவுக்கு பண்ணது சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்மளும் தமிழ் டெக் IPO கொண்டு போகலாம். ஆனால் நம்மலாம் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப்லாம் வராது. அதாவது வந்து IPOக்கு சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ்னா லாபமாக போகணும். நம்ம தான் அதை இக்னோர் பண்ணிடுறோமே. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.